நுரை மிதப்பு முறை ஃப்ரோத் ஃப்ளூட்டேஷன் அப்படின்ட்டு இங்கிலீஷ் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தட் வந்து எதுக்கு சூட்டபிளான மெத்தட் அப்படின்னா, சல்ஃபைடாக இருக்கக்கூடிய தாதுக்களுக்கு சூட்டபிளான ஒரு மெத்தட்ஸ். அதாவது கலீனா அப்படின்னு சொல்லக்கூடிய லெட் சல்ஃபைடு, ஜிங்க் பிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிங்க் சல்ஃபைடு போன்ற சல்ஃபைடு தாதுக்களை அடர்ப்பிக்க இம்முறை பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது. இம்முறையில் கனிம கழிவுகளை விட உலோக தாது துகள்கள் எண்ணெயில் அதிக அளவில் நனைவதால் அவைகளை கனிம கழிவுகளிலிருந்து பிரித்தெடுக்க இயலும். இப்போ உலோக துகள்கள் வந்து எதில் வந்து நனையக்கூடியது அப்படின்னா, எண்ணெயில் தான் வந்து நனையக்கூடியது. ஆயிலில் நல்லாவே வந்து நனையக்கூடியது. தண்ணியில் வந்து என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா நினையக்கூடியது அல்ல. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடு வந்து சூட்டபிளான ஒரு மெத்தடாக வந்து இது பார்க்கப்படுகிறது. இம்முறையில் நன்கு தூள் செய்யப்பட்ட தாது நீரில் மூழ்க செய்யப்படுகிறது. அதாவது இந்த வெர்சல் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த படத்தில் இந்த பெரிய ஒரு வெர்சல் எடுத்துக்கிறாங்க, ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறாங்க. அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நன்கு தூள் செய்யப்பட்ட தாது, இந்த தாதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து கொட்டிடுறாங்க. கொட்டிட்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட் என்ன சேர்க்குறாங்கன்னா தண்ணி சேர்க்குறாங்க. தாது நீரில் மூழ்க செய்யப்படுகிறது. இதனுடன் பைன் எண்ணெய் யூக்கலிப்டஸ் எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 வகை எண்ணெயில் வந்து இதில் சேர்க்குறாங்க. இது ஏன் இந்த சேர்ப்பதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நுரையை உருவாக்கும் காரணிகளாக இது கலக்கப்படுகிறது. சேகரிப்பானாக சோடியம் ஈத்தைல் சாந்தேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சேர்மத்தையும் சேர்க்குறாங்க. அப்போ சேர்க்கும்போது இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த நுரையை உருவாக்கி அதற்கு மேலே வரக்கூடிய இந்த சல்ஃபைடு தாதுக்களை வந்து கலெக்ட் பண்ணுறது, அதாவது கலெக்டராக வந்து இது பார்த்திங்கன்னா செயல்படுதுங்கிறாங்க. இந்த சோடியம் ஈத்தைல் சாந்தேட் அப்படிங்கிறது மேலே அந்த நுரைக்கு மேலே வந்து வரக்கூடிய சல்ஃபைடு தாதுக்களை கலெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த சோடியம் ஈத்தைல் சாந்தேட் அப்படிங்கிறது. இக்கலவையின் வழியே காற்று செலுத்தப்படுகிறது. அப்போ காற்று செலுத்தும் போது இன்னும் அதிகமாகவே என்ன வரும், நுரையானது வரும். அப்போ அந்த காற்று செலுத்தும் போது நுரையே உருவாக்கப்படுகிறது. சேகரிக்கும் மூலக்கூறுகள் தாது துகள்களுடன் இணைந்து அவைகளை நீர் விளக்கும், அதாவது நீரை விளக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நீர் விளக்கும் தன்மையுடையதாக்குகிறது. எது அப்படின்னா, அந்த தாது துகள்கள், நம்ம ஆரம்பத்தில் போட்ட தாது துகள்கள் வந்து இந்த பைன் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஆயில், சோடியம் ஈத்தைல் சாந்தேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா, இது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு கலவையாக மாறிடுது, ஒரு சேர்மம் போல் மாறிடுது. அந்த சேர்மம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நுரைச்சி பொங்கி மேலே அந்த நுரையின் மேலே வந்து வந்துடுது. அப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட மிக்ஸ் ஆகுமா அப்படின்னா மிக்ஸ் ஆகாது. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் விளக்கும் தன்மை உடையதாக்குகிறது. இந்த சல்ஃபைடு தாதுகள் ஃபுல்லாக நுரைக்கு மேலே போயிடுது. அப்போ தண்ணி கூட என்ன ஆகாது, மிக்ஸ் ஆகாது. இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். என்ன அப்படின்னா, நம்ம வீடுகளில் வந்து துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ஒரு பக்கெட்டை வச்சுக்கிட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் டிட்டர்ஜென்ட் பவுட்ரு போட்டு நல்லா நீங்கள் வந்து ரிங்ஸ் பண்ணிங்க, நல்லா கலக்கி விட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நுரை வரும் பார்த்தீங்களா. அதே சேம் மெத்தடு தாங்க இது. அதே போல் தான் இந்த மெத்தடு வந்து, அது ஜஸ்ட்டு நம்ம புரிதலுக்காக சொல்லக்கூடியது. இப்போ இங்கே பண்ணிருக்கக்கூடிய மெத்தடு அந்த மெத்தடு போல் இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு தான். ஸோ இதன் விளைவாக தாது துகள்கள், இந்த சல்ஃபைடு தாது துகள்கள் எண்ணெயில் நன்கு நனைந்து நுரையுடன் சேர்ந்து புறப்பரப்பை, அதாவது அந்த நுரையின் மேலே இருக்கக்கூடிய புறப்பரப்பை அடைகிறது. இந்த நுரையானது வழித்தெடுக்கப்பட்டு பின் உலர்த்தப்பட்டு செறிவான தாது, அதாவது அடர்வு மிகுந்த தாதுக்களானது பெறப்படுகிறது. இப்போ நீரில் நனையும் கனிம கழிவு துகள்கள், அதாவது இப்போ நம்ம ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட தாதுவில்
வேஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நமக்கு தேவையான சல்ஃபைடு தாதுக்களை தவிர்த்து இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கனிம கழிவுகள் தான். அப்போ அந்த கனிம கழிவுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெர்சலில் அடிப்பகுதியிலே வந்து என்ன பண்ணிடுதான் தங்கி வருகின்றன அப்படிங்கிறாங்க. அது கீழே வந்து தங்கிரும் அப்படிங்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபைடு தாதுக்களை வந்து அடர்ப்பிக்கிறதுக்கு மிகச்சிறந்த ஒரு மெத்தடு தான் வந்து எந்த மெத்தட் அப்படின்னா அந்த நுரை மிதப்பு முறை அப்படிங்கிறது. இப்போ இதே இது நம்ம எடுத்துக்கக்கூடிய தாதுவே 2 டைப் சல்ஃபைடு தாதுக்கள் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்டிவாக ஒரே ஒரு சல்ஃபைடு தாது மட்டும் தான் நமக்கு வேணும், இன்னொரு சல்ஃபைடு தாது நமக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணும்போது, அப்போ அந்த மாதிரியான கொடுக்கக்கூடிய தாதுக்களாக இருக்கும். தாதுக்களை வந்து நம்ம என்ன பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தடை தான் இப்போ உங்க கொடுத்துருக்க மெத்தட். என்ன அப்படின்னா, பிரித்தெடுக்க விரும்பும் ஒரு உலோகத்தின் சல்ஃபைடு தாதுவானது மற்ற பிற உலோக சல்ஃபைடுகளை மாசுக்களாக கொண்டிருப்பின், அதாவது நம்ம ரெண்டு எடுக்கிறோம். எது அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஜிங்க் சல்ஃபைடையும் லெட் சல்ஃபைடு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தாது எடுத்துக்கிறாங்க. அந்த 2 தாது வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நமக்கு தேவையான சல்ஃபைடு தாது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னது அப்படின்னா மாசு தான். அதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது பிரித்தெடுக்க விரும்பும் ஒரு உலோகத்தின் சல்ஃபைடு தாதுவானது மற்ற பிற உலோக சல்ஃபைடுகளை மாசுக்களாக கொண்டிருப்பின், அப்போ அதில் நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா அந்த சோடியம் சயனைடு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடியம் சயனைடு NaCN அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் சயனைடு, இல்லை சோடியம் கார்பனேட்டுங்கிறது Na2CO3. ஸோ சோடியம் கார்பனேட் போன்ற குறைக்கும் காரணிகள், அந்த குறைக்கும் காரணிகளை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, அதாவது டிப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய குறைக்கும் காரணிகளை பயன்படுத்தப்படுகின்றன. இவைகள் மற்ற பிற உலோக சல்ஃபைடுகளை எண்ணெயில் நனைந்து நுரைத்து வருவதை தடுக்கின்றன. இதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, மற்ற சல்ஃபைடு தாதுகளை வந்து வந்துச்சு அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்துறது தான் வந்து இந்த சோடியம் சயனைடாக இருக்கட்டும், இல்லை சோடியம் கார்பனேட்டாக இருக்கட்டும், இதனுடைய வேலையே அதுதான். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு ஜிங்க் சல்ஃபைடும் அடுத்தது லெட் சல்ஃபைடும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டுமே வந்து ஒரே தாதுக்குள்ளே காணப்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ஜிங்க் சல்ஃபைடு போன்ற மாசுக்கள் கலீனாவில் காணப்படின் குறைக்கும் காரணியான சோடியம் சயனைடை வந்து சேர்க்கும்போது, இப்போ இந்த சோடியம் சயனைடு கூட வந்து பார்த்திங்கன்னா எது வினை புரியறது இல்லை அப்படின்னா இந்த லெட் சல்ஃபைடானது வந்து பார்த்திங்கன்னா வினை புரிவது இல்லை. ஆனால் இந்த ஜிங்க் சல்ஃபைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோடியம் சயனைடு கூட வந்து வினை புரிஞ்சு ஒரு அணைவு சேர்மத்தை வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா உருவாக்கிறது. அதாவது சோடியம் டெட்ரா சயனோ ஜிங்கேட் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அணைவு சேர்மத்தை வந்து இது என்ன பண்ணிடுது அப்படின்னா உருவாக்கிறது. அப்போ இந்த அணைவு சேர்மம் ஜிங்க் சல்ஃபேட்டினுடைய புறப்பரப்பில் ஏற்படுத்துவதால் அதன் நுரைக்கும் தன்மை, இந்த நுரைச்சி மேலே வரக்கூடிய தன்மை வந்து என்ன பண்ணப்படுது அப்படின்னா குறைக்கப்படுகிறது. அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜிங்க் சல்ஃபைடு வந்து என்ன பண்ணுறதில்ல, அந்த நுரைக்கு மேலே வர்றதில்லை. அப்போ லெட் சல்ஃபைடு மட்டும் என்ன பண்ணிடும் அப்படின்னா மேலே அந்த நுரையில் வந்துடும். இப்போ இதற்கான சமன்பாடு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சோடியம் ஈத்தைல் சாந்தேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதையுமே வந்து போலார் நான் போலார் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த எத்தில் பார்ட் வந்து இப்போ நான் போலாராகவும், இது வந்து பார்த்திங்கன்னா போலாராவாக இருக்கும், போலார் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்கள் பார்க்கப்பட்ட அந்த லெட் சல்ஃபைடு அண்ட் ஜிங்க் சல்ஃபைடுன்னு சொல்லக்கூடிய ரெண்டையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த லெட் சல்ஃபைடுங்கிறது ஒரு வீக் லூயிஸ் ஆசிட். அதே இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து இது ஒரு பி பிளாக் எலமெண்ட்டு. இது இந்த லெட் சல்ஃபைடு அப்படிங்கிறது லெட்டுங்கிறது ஒரு பி பிளாக் எலமெண்ட்டு. அதே இது வந்து பார்த்திங்கன்னா இது இந்த ஜிங்க் சல்ஃபைடுங்கிறது டி பிளாக் எலமெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட். இப்போ நம்ம இதில் ரெண்டு கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா சோடியம் சயனைடோடைய டிப்ரெஷன் ஏஜென்ட் நம்ம போடும்போது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸாக வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இந்த சோடியம் சயனைடானது.
அப்போ இந்த சோடியம் சயனைடு கூட நம்ம இதை அடிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அடிஷன் பண்ணும்போது இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜிங்க் சல்ஃபைடு மட்டும் இந்த ஜிங்க் சல்ஃபைடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட். அப்போ அந்த ஸ்ட்ராங் லூயிஸ் ஆசிட்டும் ஸ்ட்ராங் பேஸும் என்ன பண்ணிடும்னா ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் வீக் லூயிஸ் ஆசிட் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ரியாக்ஷன் பண்ணாது. அப்போ இது ரெண்டும் ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் வந்து இந்த லெட் சல்ஃபைடுங்கிறது வந்து அந்த நுரைக்கும் அந்த நுரை மேலே வந்து பார்த்திங்கன்னா தனியாக போயிடும். இப்போ இதற்கான ஒரு ஈக்குவேஷன் பார்க்கும்போது இப்போ சோடியம் சயனைடு அண்டு ஜிங்க் சல்ஃபைடு கூட வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு இது போல் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குதுங்கிறாங்க. அதுதான் வந்து சோடியம் டெட்ரா சயனோ ஜிங்கேட் ரோமன் லெட்டர் 2, அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்னு சொல்லக்கூடிய நுரை மிதப்பு முறை. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.